வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகர் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருந்ததாங்க பிரச்சனை ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. வெண்பா இத்தனை நாள் கடத்தப்பட்டு இருந்தாங்க, இப்போ வெண்பா கிடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கவலையே இல்லையே, நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மல்லி வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. இதோட நம்ம வெண்பாவுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த எண்ணெய் எல்லாமே தவிடு பொடி ஆகிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா மல்லியும் மறுபக்கம் விஜயை ஒன்று சேர்த்தணும் அப்படின்றதுக்கோசம் தான் அம்மா கிட்ட அப்பாவுக்கு ஊட்டி விட சொல்கிறதும், அப்பா கிட்ட அம்மாவுக்கு ஊட்டி விட சொல்கிறதும், அதை பார்க்கும்போது அடடா இதெல்லாமா கண்குள்ளாகாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி தாங்க இருக்கு. சரி, இந்த மாதிரியே ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட் ஆயிடுச்சு, சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம வெண்பா மல்லிக்கும் விஜய்க்கும் நடுவில் பத்துன்னு தூங்கிட்டு இருக்காங்க. நிம்மதியான அந்த தூக்கம் உறக்கம் செம்மையா இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த ரவுடிங்க இருக்காங்களா, அவங்க துரத்தி பிடிச்சது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபீவர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டது, இது எல்லாமே ஒரு பக்கம் மைண்டுக்குள்ள வந்து திடீர்னு அவங்க அப்படியே சும்மா எழுந்து ஃபிக்ஸ் வந்துடுது அவங்களுக்கு ஓவரா. உடனே விஜய் மல்லிக்கு என்ன பண்றதுன்னே சொல்லிட்டு தெரியல. பதட்டம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். அச்சோ வெண்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ண 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 இன்னும் அதிகமா ஆயிட்டு போயினே இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த இடத்துல தாங்க வச்சாம்பார் செக்மெட் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு வெண்பா எதையோ ஒன்றத்தை நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் மூலயமா அவங்களுக்கு ஏதோ செலுத்தியிருக்காங்க. அது கரெக்டாக மூளையில் போயிட்டு ரொம்பவே எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு இந்த பயம் பதட்டம் வரும்போதெல்லாம் பிக்ஸு கம்பல்சரி வந்துடும். இதை அவங்க உயிருக்கே கூட ஆபத்தாக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஆனால் இப்போ பண்ண முடியாது. அவங்க இப்போதைக்கு அந்த பயம் இது எதுவுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. டோட்டலாக இது எல்லாமே ஒரு பக்கம் நார்மல் ஆனால் மட்டும்தான் அந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியும். இந்த சமயத்தில் பண்ணால் இதனால் அவங்க உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வேறு வழியே இல்லையா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருக்கு. நீங்கள் கரெக்டாக அந்த பயத்தை எல்லாமே போக்குறதுக்கு ஒரு டேப்லெட் தரேன். அந்த டேப்லெட்டை இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு, அதே சமயத்தில் அந்த பயத்தை போக்கிறதுக்கு நீங்கள் தான் வேறு வழி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க கூட்டின்னு போகிறது, அந்த ரவுடிங்களை திரும்ப வெண்பா முன்னாடி அடிக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணால் பயம் வெண்பா மனசுலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டாரு. என்னடா இது டாக்டர் இந்த மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திடீர்னு வெண்பாவை சரி கூட்டின்னு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனால் திடீர்னு திரும்ப பிக்ஸ் வந்து வந்துடுறாங்க. உடனே சாவியை கொடுத்து அவங்களை எழுப்புறாங்க. எழுப்பி வெண்பா இருந்துன்னு ஒரு பக்கம் நான் நார்மலாக தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கம் மூவ் ஆன் ஆயிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம நாகுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நாகு வந்து உட்காந்து கதறி வந்துன்னு இருக்காங்க. தேம்பு வந்தாங்க. வெண்பா குட்டி, உனக்கு ஏன்டா தங்க அந்த கஷ்டம் வரணும்? உனக்கு என்னடா அப்படி உனக்கு பிரச்சனை? அந்த கடவுளுக்கு கண் இல்லையா? அந்த கடவுள் ஏன் இந்த மாதிரி நல்லவங்களுக்கே கஷ்டம் தந்துன்னு இருக்காங்க? சின்ன குழந்தை, அந்த சின்ன கடவுள்னு ஒன்று இருந்தால் அந்த சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை தந்துருக்குமா? அந்த கடவுள் இருக்கா இல்லை அது கல்லு தானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நாகு ரொம்பவே ஆவேசமாக பேசினிருக்காங்க. நாகு விடுங்க, என்ன பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்லிட்டு திரும்ப வெண்பா மல்லி எல்லாரும் உறங்க சேர்ந்துடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த டாக்டர் வச்சாம்பார் ஒரு ஆப்பு அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜேஸ்வரி போய் பேசுறாங்க. இந்த பார், அந்த வெண்பா உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த வெண்பா இப்படியே எதனா ஒன்று ஆகிட்டு இப்படியே இயற்கை மரணம் மாதிரி ஒரு பக்கம் மாறிடணும், இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் அந்த டாக்டர் தூக்கு வாரி போட்டதும், ஐயோ என்னாலலாம் பண்ண முடியாது, நான் செய்கிற தொழிலே எனக்கு தெய்வம், அந்த தொழிலுக்கு நான் என்னைக்குமே தீங்கு விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்க டாக்டர், இந்த மனசார சொல்கிறேன், மனசு இல்லாமல் பேசுகிறேன், அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. மணி தான், பணத்துக்கு தான் இங்கே வேல்யூ. அதனால் தேவையில்லாமல் நீங்கள் ஒரு பக்கம் இந்த இடத்துல புலம்பிட்டு கதறிட்டு அழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் யோசிச்சு அடுத்தடுத்த விஷயத்துக்கு போனால் உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக ஃபியூச்சர் ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் மேடம் சொல்ல வரீங்க? இதான் பிடிங்க 10 லட்சம் செக்கு அழகாக போட்டு தந்துட்டேன், பணமும் கையில் 5 லட்சம் தந்துடுறேன், உங்களுக்கு இன்னொரு 5 லட்சம் செக்காக தந்துடுறேன். இதை விட உங்களுக்கு யார் ஆஃபர் தருவாங்க? உங்களுக்கு 1 மந்த் சேலரியே 50,000 தான், ஆனால் நான் பார்த்தீங்களா இவ்வளோ தந்துருக்குன்னு சொல்லிட்டு. இதை விட உங்களுக்கு என்ன சார் வேணும்? அழகாக இதை வச்சுக்கிட்டு ஜம்மையாக நீங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் தனியாக ரன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணலாம், நாம் பல பேர் உயிரை காப்பாற்ற போகிறோம், அதுக்கு ஒரு உயிரை பலி கொடுக்குறது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் முடிவெடுத்துறாரு. ஐயோ டாக்டர், கடவுளை கூட ஒரு பக்கம் நம்பினா கடவுள் கல் மாதிரி ஒரு பக்கம் இருந்துருது, ஆனால் நீ கடவுள் மாதிரி இருந்துக்கிட்டே இந்த மாதிரி கேவலமான வேலை செய்கிறியே, உனக்கெல்லாம்
நடக்குமா உன் வீட்லேயும் உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு தருணம் வந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்றத ஒரு பக்கம் ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. இதனால் ஒரு பக்கம் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அந்த டாக்டர் யாருக்கு என்னென்ன கடிச்சுங்களும் சும்மா வச்சு பொழந்து கட்டுருவாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க, அவங்களுக்கு என்னடா அப்படி வெறுப்பு, சொத்து 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 சொத்துன்னு சொத்து கலையரா, எனக்கு பணம் தாண்டா முக்கியம், பணத்துக்காக நான் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு செஞ்சு இந்த சொத்தை மொத்தம் வாங்குவேன், இந்த 1000 கோடி சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பில்டாவா விட்டுருக்கா ஒரு பக்கம். ஐயோ இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் கோவம் வருதுங்க. கோவத்தில் போயிட்டு அப்படி மூஞ்சி இஞ்செல்லாம் உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு வெறி வருது. என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் நமக்குள்ளேயே நாமே அடைக்கிட்டே இருக்கோம். அதே சமயத்தில் நிஷா வந்துடுறாங்க ஒரு பக்கம், ஆஷி புஷ்னா இவன் ஒரு பக்கம் டிங் 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 டிங்காமணி டக்குன்னு வந்துட்டு, இதோ பாரு விஜய், எனக்கு என்னோட அக்கா குழந்தை வேணும், அவன் இல்லாமல் நான் போக மாட்டேன், அதுதான் என்னோட ஃபைனல் முடிவு, நீ என்ன சொல்கிற அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஒழுங்காக கொடுத்து அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்ல, வெண்பா இருந்து நான் எங்கள் அம்மா அப்பா கூட தான் இருப்பேன், உங்கள் கூட எதுக்காக வரணும், என்ன ரீசனுக்காக வரணும், நான் வர முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி பேசுகிறாங்க. அடடா மனசே வலிக்குதுங்க, மனசே வலிக்குது. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் யாருங்க ஓப்பனாக திட்டுவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்ன குழந்தை அழகாக ஓப்பனாகவே திட்டுருச்சு. இதுக்கு மேலேயும் ஒரு பக்கம் எனக்கு வெண்பா வேணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுட்டு இருந்தால் அது யாரோட முட்டாள்தனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷாவோட முட்டாள்தனம் தான். நிஷா எதுக்காக இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்றத விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பரகத் தருக.